ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லா இண்டெக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க்காக இருந்தது, இப்போ நாளைக்கான புது வீக் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மார்ச் மாதத்துக்கான லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ நிஃப்டியோட நாளைக்கு இன்ட்ராடே லெவலுக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நாளையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22,347 அண்ட் 22,446 அப்படின்ற ஒரு இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 90 பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட்டு கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு நோ ட்ரேடிங் ஏரியான்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு கன்சல்டேஷன் ஜோன் கூட நம்ம சொல்லலாம், நோ ட்ரேடிங் ஏரியாவை ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து 22,446 மேலே போகுதுன்ற பட்சத்துக்கு 22,508 ஒரு ரெசிஸ்டண்டாகவும் 22,546 செகண்ட் ரெசிஸ்டண்டாகவும் தேர்ட் ரெசிஸ்டண்டாக 22,607 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி 22,347 கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 22,285 ஒரு சப்போர்ட்டாகவும் அடுத்த சப்போர்ட்டு 22,247 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் 22,186 ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே லெவலுக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், பொசிஷனல் ட்ரேடாக இருக்கட்டும், எல்லாமே இந்த நிஃப்டியில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ டைம் ஃப்ரேம் வேரி ஆகும். அது மட்டும் இல்லை, இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓவராலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து 22,347க்கும் 22,446க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா மிட் லைனே பார்த்தீங்க அப்படின்னா 22,386 இதை ரெண்டு பாதியே பிரிச்சுக்கலாம் இந்த கன்சல்டேஷன் ஜோனு. ஸோ இன்கேஸ் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 22,400 கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா இன்கேஸ் வந்து சப்போர்ட்டை வந்து 22,383 சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து எகைன் வந்து 22,446 பக்கம் திரும்பலாம். இல்லை ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்ற பட்சத்துக்கு 22,347 இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து ஒரு மார்க்கெட் வந்து புட் சைடு போக போகுதுன்னா எகைன் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனில் இருந்தால் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிக்கிங்க, இது இன்ட்ராடே லெவல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 47,965 ஒரு சப்போர்ட்டாகவும் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாகவும் 48,155 ஒரு மேஜராக இருக்க ஒரு ரெசிஸ்டண்டாகவும் எடுத்துக்கலாம். இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்குன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்பிட்வீன் லைனாக பார்த்தீங்க அப்படின்னா 48,024 நம்மளுக்கு வந்து 34 ஒரு இன்பிட்வீன் லைனாக இருக்குது, மிட் லைனாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இன்பிட்வீனில் இந்த ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்கில் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்றதுனா மேலே ஒரு ஆஃபில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்கேஸ் இந்த மிட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே திருப்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அது மிட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த ரெண்டாவது ஆஃபில் இந்த ரெக்டாங்கில் கீழே ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்துக்கு கிட்டத்தட்ட 48,000 கிட்ட ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்துக்கு இன்கேஸ் 48,000 பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து சப்போர்ட்டை வந்து எடுத்துட்டு எகைன் வந்து கூட திரும்பலாம். இல்லை நான் நல்ல ஒரு புட் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அந்த 47,965 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா 47,846 ஒரு 100 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 47,773 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு 47,654 அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதேமாரி 48,155 மேலே போணுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 48,275 அடுத்த ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 48,350 அப்படின்ற ரேஞ்ச் இருக்குது, அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை. அதேமாதிரி இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 120 பாயிண்ட் கிட்டத்தட்ட 48,466 ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் இன்ட்ராடே நாளைக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேத்தியோட லாஸ்ட் டேவோட லோன்றது வந்து இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவுக்குள்ளே வருது. அதாவது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு 23,236 ஒரு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாகவும் 23,343 ஒரு மேஜராக இருக்கும், ஒரு ரெசிஸ்டண்டாகவும் இருக்குது. இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியாவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் சென்ட்ரல் லைன் பார்த்தீங்க அப்படின்னா மிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 23,273. இன்கேஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு, அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுன்ற பட்சத்துக்கு இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி திரும்பலாம். இல்லை இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு திருப்பி கூட இப்படி கீழே வரலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான
போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து நாளைக்கு இப்போ தான் ட்ரேட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இன்கேஸ் வந்து 23,343க்கு மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், 23,373 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும், 23,410 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும், அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 23,451 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். அது கிட்டத்தட்ட வந்து நேற்று வந்து லாஸ்ட் டே வந்து நம்மளுக்கு வந்து ஹை, ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து அதுதான் ரெசிஸ்டன்ட் 23,451. அதேமாதிரி நல்ல ஒரு புட் சென்டிமெண்ட் வருதுன்னா 23,236 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 23,207 ஒரு சப்போர்ட்டாகவும், 23,170 அடுத்த சப்போர்ட்டாகவும், அதுலேருந்து கீழே வருதுன்னா 23,128 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியான்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 10,869 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் அண்ட் 10,778 ஒரு மேஜர் சப்போர்ட். இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது நோ ட்ரேடிங் ஏரியா, அது கன்சல்டேஷன் ஜோனு. இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா 10,810 ஒரு மிட்லைனு. ஸோ இந்த மிட்லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி திரும்பலாம், இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே கூட இப்படி வரலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான அர்த்தம், ஓகேங்களா. அப்போ வந்து மார்க்கெட் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருந்து இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணுது, 10,778 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 10,752 ஒரு சப்போர்ட்டாகவும், 10,720 அடுத்த சப்போர்ட்டாகவும், 10,685 ஃபைனல் சப்போர்ட்டாகவும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து நல்ல ஒரு அப்சைட் போக போகுது அப்படின்னா 10,869 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 10,895 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆகும், 10,927 செகண்ட் ரெசிஸ்டன்ட் ஆகும், ஃபைனலாக வந்து லாஸ்ட் டேஸ் போன ஹை அதாவது 10,962 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதாவது வந்து 11,019 அப்படின்றது ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். இது மிட் கேப் நிஃப்டிக்கான ஃபைனலாக கூட ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான இன்ட்ராடே லெவலுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஃபைனலாக சென்செக்ஸையும் பார்த்துரும். சென்செக்ஸுக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 74,000, ஓகேங்களா. ஸோ 74,000 ஒரு மேஜராக ரெசிஸ்டன்ட். இன்கேஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 74,210 அடுத்து ஒரு 210 பண்டு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 74,210லேருந்து 74,343 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 74,553. இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஸோ சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 73,657 ஒரு மேஜர் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே வரும். அதாவது 73,446 ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு 73,313 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுலேருந்து கீழே வருதுன்னா 73,107. இது வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, ஓகேங்களா. ஸோ மேஜராக சொன்ன அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இடைப்பட்டத்தில் வந்து 74,000க்கும் 73,657க்கும் இடைப்பட்டத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நோ ட்ரேடிங் ஏரியா, ஓகேங்களா. ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மிட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 73,787 இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் ஹாஃபாக பிரிச்சிங்க. ஸோ இதுலேருந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு திரும்பலாம், இல்லை அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே இப்படி போகுதுன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எல்லா இண்டெக்ஸ்க்குமே, ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே இன்ட்ராடே லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் வந்து நாளைக்கு ஒர்க் ஆகுன்றதை வந்து 100% அஷூரன்ஸ் யாராலுமே கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கோர்சஸ் வந்து நம்ம வந்து வி ட்ரேடிங் தமிழ் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த ஒரு பணமும் நீங்கள் கட்ட தேவையில்ல. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியே மார்க்கெட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணி நானே ஓன் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டிமேட் அக்கௌண்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு நபர் வந்து எத்தனை அக்கௌண்ட் வேண்டாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணி விடுவோம். தேங்க்யூ. நம்ம இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.